அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வு ரிசல்ட்டு சனிக்கிழமை அன்று வெளியிடப்பட்டது. நீட் தேர்வு முடிவுகள் முதலிடம் பிடித்தது உத்தரப்பிரதேசம். தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம். தமிழ்நாடு இந்த டைம் 6வது இடம் பிடித்துள்ளது. அதே மாதிரி முதல் 100 இடங்களில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீட் தேர்வில் முதல் 100 இடங்களில் தமிழகத்தை சேர்ந்த 6 பேர் இடம் பிடித்துள்ளனர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நாடு முழுவதும் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவு சனிக்கிழமை அன்று வெளியிடப்பட்டது. முதல் 100 இடங்களை பிடித்த மாணவர்கள் பட்டியல் தமிழகத்தை சேர்ந்த 6 பேர் இடம் பிடித்திருப்பது எல்லையற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, கடின உழைப்பினாலும் விடாமுயற்சியாலும் நீட் தேர்வினை எதிர்கொண்ட மாணவர்களுக்கு தகுதி மதிப்பெண் பெற்று தேர்வானவர்களுக்கு முதல் 100 இடங்களை சாதித்தவர்களுக்கு யூனிக் அகாடமி சார்பாக எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். நீட் தேர்வு வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவரும் எதிர்காலத்தில் தலைச்சிறந்த மருத்துவர்களாக மக்கள் சேவையில் சிறந்து விளங்கவும், இம்முறை வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவர்கள் மனம் தளராது மீண்டும் முயற்சிக்கவும் வாழ்த்துகிறேன். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முறை எழுதுகிறோம், கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்கலனாலும் எதனால் கிடைக்கல, நாம் இன்னும் எந்தளவுக்கு தயாராகணும் அப்படின்றத மாணவர்கள் மனதில் தைரியத்தையும், ஏற்கனவே எழுதியிருக்கிறத அனுபவத்தையும் எடுத்து இந்த தேர்வுக்கு தயாராகணும். ஏன்னா நம்மளால் முடியாத ஒன்றுமே இல்லை. என்ன நம்ம பண்ணோம், என்ன அதில் மிஸ்டேக்ஸ் பண்ணோம், எப்படி அதில் நம்ம மீண்டும் தயாராகணுன்ற எண்ணத்தை தான் மாணவர்கள் முன்னெடுத்துக்கணும் ஒழிஞ்சு நிறைய நெகட்டிவான தாட்ஸோடு இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கருத்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, நீட் தேர்வில் தேசிய அளவில் 27வது இடத்தை பிடித்த தமிழக மாணவர். அதேமாதிரி மொத்தம் 76,000 பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவு சனிக்கிழமை அன்று வெளியிடப்பட்டது. இதில் ராஜஸ்தானை சேர்ந்த மகேஷ்குமார் முதலிடத்தை பிடித்துள்ளார். இவர் 720க்கு 686 மதிப்பெண் எடுத்துள்ளார். சென்ற ஆண்டு 720க்கு 720 எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் 720க்கு 686 மதிப்பெண் தான் முதல் மதிப்பெண். இந்த வருடம் யாரும் 700 மதிப்பெண்ணை தாண்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேச மாநிலத்தில் சேர்ந்த உத்கார்ஷ் அவாதியா 2வது இடத்தை பிடித்துள்ளார். இந்த வருடம் 22.09 லட்சம் பேர் தேர்வு எழுதியதில் 12.36 லட்சத்திற்கு மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். என்றாலும் கடந்த வருடம் தேர்ச்சி பெற்றவர்களை எண்ணிக்கை விட இது குறைவாகும். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. ஆனால் கடந்த வருடம் 23.33 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். 13.15 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றிருந்தனர். 13.15 லட்சம் பேர் கடந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த ஆண்டு 12.36 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ இதுலேயே ஒரு 70,000க்கு பக்கம் குறைஞ்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த கிரசாங்க் ஜோஷி, டெல்லியை சேர்ந்த மினரல் கிஷோர் ஜா முறையே 3வது இடம் மற்றும் 4வது இடத்தை பிடித்துள்ளனர். தேசிய அளவில் 5வது இடத்தை பிடித்த டெல்லியை சேர்ந்த அவிகா அகர்வால் மாணவிகளில் வரிசையில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக 1.70 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மகாராஷ்டிராவில் 1.25 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ராஜஸ்தானில் 1.19 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை சூரியநாராயணன் தேசிய அளவில் 27வது இடத்தையும் தமிழகத்தில் முதலிடத்தையும் பிடித்துள்ளார். தமிழகத்தில் 1.35 லட்சம் பேர் தேர்வு எழுதிய நிலையில் 76,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 24 + 35 அப்போ பார்த்திங்கன்னா 59,000 பேர் தேர்ச்சி பெறவில்லை என்பது இந்த புள்ளி விவரத்தில் தெரிகிறது.
இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் ஏறக்குறைய 1.08 லட்சம் இடங்கள் உள்ளது. இதில் 56,000 இடங்கள் அரசு கல்லூரிகளிலும் 52,000 இடங்கள் தனியார் கல்லூரிகளிலும் உள்ளன. பல் மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, சித்தா ஆகிய படிப்புகளும் நீட் தேர்வு அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த அளவுக்கு இப்போ நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் தமிழ்நாடு கட் ஆஃப் எப்படி இருக்கும், இந்த மதிப்பெண்ணுக்கு பிறகு என்ன இருக்கும் அப்படின்றத அடுத்த பதிவில் நான் பதிவிடுகிறேன். நீட் தேர்வு எழுதி தமிழக அளவில் இன்று 6 பேர் முதல் 100 இடங்களில் இடம்பெற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள். மற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும். வெற்றி பெறாதவர்களும் கவலைப்பட வேண்டியதில்லை. மீண்டும் ஒரு ஆண்டு நீங்கள் முறையாக படித்தால் வெற்றி உறுதி. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறது நாம் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்காக தான். சில பேர் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் ஒரு +2 மார்க்கை வச்சு போகணுன்னா ஒரே டைம் மட்டும்தான் அந்த மார்க்கின் அடிப்படையில் போக முடியும். இப்போ என்னாச்சுன்னா நீட்ன்றதுனால ஒரு டைம் கிடைக்கலனாலும் 2வது டைம் 3வது டைம் எத்தனை முறை வென்றாலும் நம்ம எழுதி நம்மளுடைய சாதனையை பயணத்தை தொடரலாம் என்பதே இந்த இது கொடுத்துருக்கிறதுனால யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அவங்க ஒரு இப்போ SC ST 21 to 35 வயசு வரைக்கும் எழுதுவாங்க. அதே மாதிரி OBC 21 to 33 வயசுக்குள்ளே அவங்க 9 டைம் எழுதலாம். ஃபார்வேர்டு 4 டைம் எழுதலாம். அந்த மாதிரி இருக்குது. பட் நீட்டுக்கு இவ்வளவு டைம் தான் அப்படின்னு இல்லை, எத்தனை முறை வேணாலும் எழுதலாம். அதை மனதில் வைத்துட்டு உங்களுடைய கனவு டாக்டர் தான் அப்படின்னு நினச்சா 2 டைம் எழுதி கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. 3வது டைம் எழுதி வருவோம். அதனால் இப்போ படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி எத்தனை பேர் சும்மா இருக்காங்க. இப்போ நீங்கள் பேமெண்ட்லாம் கொடுத்து படித்து வர்றதுக்கு 1 கோடிக்கு மேலே செலவாகும். நாம் அந்தளவுக்கு செலவு பண்ண முடியாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் போய் இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறது செய்கிறதெல்லாம் நம்ம செலவு பண்ண முடியாது அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா நம்ம அதுக்காக ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுறீங்கன்னா கூட 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்க. ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ஆகுது. நம்ம மெரிட்டில் கிடச்சி போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். கவர்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் கிடச்சி போயிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாமே தருது. நீங்கள் படித்து வேலைக்கு போயிட்ட பிறகு அந்த சம்பளம் வாங்கி அந்த லோன்லாம் கட்டலாம். அந்த மாதிரி வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு மாணவர்கள் நீட் கிடைச்சவங்க சந்தோஷம், கிடைக்காதவங்க மனதளராது நான் டாக்டர் தான் ஆகும்னு நினச்சா உங்களுக்கு பல முறைகள் வாய்ப்பு இருக்குது. என்ன நம்ம இத்தனை டைம் எழுதிட்டோமோன்னு நினைக்கக்கூடாது. வெற்றி அப்படின்றத ஒன்று மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கப்ப எல்லாராலையுமே சாதிக்க முடியும். ஒவ்வொரு தேர்வு எழுதும்போதும் என்ன நம்ம பண்ணோம், எப்படி பண்ணியிருக்கோம், இதில் எது வீக்காக இருக்கும், நம்ம இன்னும் எந்தளவுக்கு தயாராகணுன்றதை தன்னைத்தானே மாற்றி அமைச்சிக்கணும். எல்லாருக்கும் பிரெயின் ஒன்று தான். தோல்வி அடைஞ்சவங்களுக்கு வெற்றி அடைஞ்சவங்களுக்கு நம்ம மூளையை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுன்றதை பொறுத்து நம்மளுடைய வெற்றி. ஸோ தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. தோல்வி அடைந்தவர்கள் தோண்டு போக வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் வெற்றி பெற முடியும். அதே போல் இந்த தேர்வு வெற்றி பெற்ற மாணவர்கள் நல்ல காலேஜெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்கவுங்க மதிப்பெண்ணுக்கு ஏற்றவர் எந்தெந்த கல்லூரி இருக்குன்றதை தேர்ந்தெடுத்து நல்ல டாக்டராக மருத்துவராக படித்து வெளியே வர வேண்டும். நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்பதை நான் யூனிக் நீட் அகாடமி சார்பாகவும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் நல சங்கம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது கோவிந்தராஜ், இதனுடைய தலைவர். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.